வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கும் பொழுது பாடல்களை பாடுகிற, இசைக்கருவிகளை வாசிக்கிற தாசர்கள் மேல நம்முடைய அபிஷேகம் தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் கடந்து செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களில் என்றென்றைக்குமான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையெல்லாம் மற்றும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையாணி, கேடகமும் வாணி. நீதானே என் துணையாணி, கேடகமும் வாணி. என்னை நினைப்பவரே,
உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே 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 நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல வேற எதை நம்புறத பார்க்கலாம், கர்த்தரை நம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வேதம் சொல்கிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருப்பார் ரொம்ப ரொம்ப நலம். ஆமென். அவர் சொன்னா கண்டிப்பா செய்வார். அவர் ஏமாற்ற மாட்டார். அவர் சொன்ன நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு பண்ணுகிறவர். அவர் அதை நிறைவேற்றவும் வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மேம்படுத்த போகிறோம். ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன்.
ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, உமக்கு ஆரம்பமில்லையே. ஏலோலா நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. ஏலோலா நீரே, எமக்கு ஆரம்பமில்லையே. ஏலோலா நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. Yes, Lord. நீ சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். Hallelujah. You're so beautiful, you're so pure, you're so holy. You're so awesome. என் மகத்துவம் நிறைந்த தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். We lift your name on high in this place, Lord. Fill us with your mighty presence, Lord. Lift up all the sorrows and anxieties and depressions, Lord. I rebuke them to go out of every person here, Lord. We lift up our voice and declare that we love you with all of our heart, with all of our strength, with all of our might, Lord, with all of our souls. We love you so much. Hallelujah. You're so powerful. No matter what, we believe in you and in your word, Lord. Your word is so powerful throughout in the universe, Lord.
Nothing can stand against the word of God. It is alive and powerful. It is sharper than any two-edged swords, Lord. Hallelujah. Let the word of God, the sword of God, cut every unwanted thoughts, Lord, from our mind. Help us to focus you and your word, Lord. Because your words has life. Your words has power. Your word works miracles. You are so wonderful. Let us enjoy your presence, Lord. We know that you are here to comfort us, to lift us, to give us wisdom, knowledge, and understanding, to empower us, to enable us to overcome all our life's challenges, oh Father. We release your power, Lord. I release your anointing, Lord. Let your anointing breaks every yoke of the enemy, Lord. In the name of Jesus, I plead the precious blood of Jesus Christ over every person in this place, Lord. Protect them, save them, provide for them, Lord. You are our Savior, you are our Redeemer, you are our Protector, you are our Provider, Lord. You are our Deliverer, you are our Lover, you are our everything. Hallelujah. We love you so much, Lord. Thank you for the mighty presence in this place, Lord. Thank you for the mighty presence of the Holy Spirit. Thank you, Jesus. I praise you, Lord. I praise you. Thank you, Lord. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம்,
வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆமாண்டவரே, நீர் வாக்குரைத்த தேவன், நீர் வாக்கு மாறாதவராயிருக்கிறேன். பொய் சொல்ல நீர் ஒரு மனிதர் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரர் அல்ல. உம்முடைய வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது தாமதித்தாலும் தடைப்படாது, நிச்சயமாய் நிறைவேறும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் நோக்கி பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை எங்களுடைய இருதயத்தையும் மனதையும் ஊடுருவி செல்லட்டும். நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. வார்த்தையை அப்படியே எடுத்து நம்ப விசுவாசிக்க மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம் வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு ஆசீர்வாதத்தினோட வல்லமை, அதை பற்றி உங்கள் மத்தியிலே நான் மறுபடியும் போதிக்க விரும்புகிறேன். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 115ஆம் சங்கீதம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இது வசனத்தை நம்ம பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். இந்த நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த எண்ணம், அந்த விசுவாசம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திற்குள்ளே செல்ல வேண்டும். நிறைய நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை வச்சு நம்ம யாரு அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். நான் வந்து ஒரு ஏழை பின்னணியிலேருந்து வந்துக்கிறேங்க, என் குடும்பம் சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, நான் வளர்ந்த பின்னணி சரியில்லை, என்னுடைய ஊர் அதுதாங்க பிரச்சனை, என்னோட படிப்பு கல்வி அறிவு சுத்தமாக கிடையாதுங்க, நான் மட்டும் கொஞ்சம் படிச்சிருந்தேன்னா கலெக்டர் ஆகிருப்பேன். இதெல்லாம் பாருங்க, நிறைய வந்து நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம். இதெல்லாம் வச்சு நம்ம யாருன்ற முடிவுக்கு வருகிறோம். நம்மளே சொல்லிக்கிறோம், நான் வந்து அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, நான் அந்த அளவுக்கு பணக்காரன் கிடையாது, நான் அந்த அளவுக்கு யோகியன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குதுன்னா, நான் ஏதோ ஒருவேளை நான் செஞ்ச பாவமாக இருக்கலாம், ஒருவேளை முன்னோர்கள் செஞ்ச பாவமாக இருக்கலாம், எங்கள் அப்பா முப்பாட்டங்களும் ஏதாவது அவங்க செஞ்ச பாவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சாபம் என் வாழ்க்கையில் இருக்குது, அதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகளை நான் சோர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. இல்லை, நம்மளுடைய சூழ்நிலையை வச்சு நாம் யாரு கர்த்தர் யாருன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் யார் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். இந்த பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்களும் நானும் யாரு? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென்.
நீங்களும் நானும் யாரு? கர்த்தராலே பாதுகாக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் யாரு? கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள். உங்களுக்காக எனக்காகவும் கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறாய், யூ ஆர் precious in my sight என்று அவர் சொல்லுகிறார். நம்ம பாருங்க, நம்மளே நம்மளை பார்க்கும்போது நமக்கு ப்ரெஷியஸா தெரிய மாட்டேங்குது. நம்மளை பார்த்து யோசிக்கணும், நாத்து தான் நம்ம வாடுறோன்னு தெரியல, எவ்வளோ பிரச்சனைங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தெரியல, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தேன், கல்யாணம் பண்ணி நிம்மதியாக போச்சு, தூக்கம் போச்சு, ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எதுக்கு வேலை செய்கிறேன்னே தெரியல அப்படின்னு ஒரு குறிக்கோளை இல்லாமல் நம்ம என்னென்னமோ பேசிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாரம் வாரம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஒரு எண்ணம் போதுங்க. அவர் என்ன நினைச்சிருக்கிறாருங்க? அவர் இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், அவர் ஏன் நினைவா இருக்கிறார், என்ன நினைச்சிருக்கிறாரு. மற்ற யாராவது நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுங்களேன். நான் பார்த்தீங்கன்னா பலரோட பழக இருக்கேன். நான் அவங்களுடைய பேர் சொல்லி நான் அவங்கள கூப்பிடுவேன். சமீபத்தில் ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க. ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்க எனக்கு கால் பண்ணி, ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவங்க கால் பண்ணோன்னே அவங்களோட பிள்ளைகளோட பேர்லாம் சொல்லி அவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டோன்னே அவங்க யோசிக்கிறாங்க, பிரதர் நீங்கள் இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க, எங்கள் பிள்ளைங்க பேர்லாம் மறக்கவே இல்லையே. நான் சொல்கிறேன், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்ம ஆண்டவர் உங்களே என்ன நினைச்சிருக்கிறாரு, இது என்ன பெரிய விஷயம்? ஒரு பாஸ்டர் நினைக்கிறத ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம சக விசுவாசிகள் நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறதா பெரிய விஷயம். ஆனா பாருங்க, அதை தான் நம்ம பெரிய விஷயமா நினைக்கிறோம். நீங்கள்லாம் எல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்றோம் நிறைய பேர்கிட்ட போய். நீங்கள்லாம் என்ன மறந்துட்டீங்க, என்ன உங்களுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு நம்ம சண்டை போடுறோம், ரெடியா இருக்கிறோம், அவங்கள கரிச்சு கொட்டுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனா இவ்வளோ பெரிய ஒரு தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்ம மேல பாசத்தை வச்சு அவர் நம்ம நினைவாவே இருக்கிறாருன்றத கொஞ்சம் கூட ஒரு நாள் ஒரு முறை கூட நம்ம யோசித்து பார்த்துருக்க மாட்டோம். இத்தனை வாரம் பிரசங்கம் கேட்குறோம், ஒரு நாளாவது ஏஞ்ச உடனே, காலையில் தூக்கத்துலேருந்து ஏஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் என்ன நினச்சிருக்கிறாருங்க, அவருடைய தயவை பெற்றவன் நான், அவருடைய கிருபையை பெற்றவன் நான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல 100 முறை சொல்லி எத்தனை பேர் சொன்னீங்க? நான் விசுவாசிக்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். 100 முறை சொல்லணும் பாருங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற எண்ணம் நமக்குள்ளே ஆழமாக இறங்கணும். நான் மீட்கப்பட்டவன், இன்றைக்கு என்னை பார்க்கிற எல்லாரும் எனக்கு தயவு செய்வார்கள், ஏதோ ஒரு தயவை, ஏதோ ஒரு ஃபேவரை எனக்கு பண்ணுவாங்க. கர்த்தர் என்ன சுற்றிலும் அவர் என்ன பண்றாரு, ஃபேவரால சூழ்ந்து இருக்கிறார். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் பாருங்க நம்ம. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஒன்னு நினைச்சிருக்கேன், உங்க பேரை போட்டுக்கோங்க, என் பேரை போட்டுக்கிறேன், கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறார். அவர் எந்த விதத்துல நினைச்சுக்கிறார், நான் ஆசீர்வதிக்கிற விதத்துல அவர் நினைச்சுக்கிறார். ஆசீர்வாதம் என்ன, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஆசீர்வாதம் நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையின் மேல பேசுது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நல்ல நல்ல வார்த்தைகளாக பேசணும். நம்ம பேசுறீங்களா? டெய்லி பேசணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் திருமண பக்கம்லாம் ஆசீர்வாதம், தலையை சுத்துற அளவுக்கு ஆசீர்வாதம், கரபுரண்டு ஓட போகிறது, எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று நடக்க போகுது, எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்க போகுது, எல்லா பக்கத்துலையும் ஆசீர்வாதம். இதெல்லாம் பேசணும் நம்ம. நான் டெய்லி பேசுறேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு. டெய்லி பேசணும், விடக்கூடாது. இதை புரிஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. கர்த்தர் என்னென்னலாம் பண்ணி வச்சுக்கிறாரு. நான் நல்லா வரதுக்கு வேண்டி எல்லாமே அவர் பண்ணி முடிச்சுட்டாருங்க. இன்னைக்கு நாம இருக்கிற நிலைமைக்கு காரணம் என்ன? நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்தோமோ, குடும்ப பின்னணியில் நம்ம எந்த ஊர்ல பிறந்தோமோ அது கிடையாது. நமக்கு எவ்வளவு கல்வி அறிவு இருக்குதுன்றது கிடையாது. இல்ல, அதெல்லாம் கிடையாது. நம்ம வாயிலிருந்து என்ன பேசுறோன்றது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின் அடிப்படையில நாம இந்த வார்த்தையை சொல்லணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கேன், கர்த்தராலே ஆசீர்வதிப்பேன். யாருனால? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். டெய்லி பிள்ளைங்களை கரைச்சி கொட்டின்னு கூடாது. எல்லாம் எங்க போய் நான் பாடுபட போதோ, எங்க போய் சிக்கி சின்ன பின்னமா போதோ தெரியல. நீ போனினியா தான் தெரியும், வீட்டை விட்டு போனினியா தான், வெளியே போனாதான் உனக்கு தெரியும். நிறைய அம்மாமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பாமார்கள்லாம் பிள்ளைகள்லாம் அப்படியே சும்மா அவங்க வாயில வந்ததெல்லாம் திட்டுறாங்க. நீ வெளியே போனாதான் உனக்கு புத்தி வரும், வெளியே போய் கஷ்டப்பட்டாதான் உனக்கு தெரியும் எல்லாம். ஆனா இங்க சொல்லு, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வார்கள். இதெல்லாம் நம்ம பேசுறதே கிடையாது.
அப்ப இதை பேசணும். நம்முடைய பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்தை கூறணும், நம்முடைய வாழ்க்கையின் மேல ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அவர் எவ்வளோ அருமையா சொல்லி இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறையப்பட மாட்டேன். எதுக்கும் தாழ்ச்சியே கிடையாது. தாழ்ச்சி இருக்குன்னா அப்போ கர்த்தர் இன்னும் மேய்ப்பரா இல்லைன்னு அர்த்தங்க. அவர் கொண்டு வந்து மேய்ப்பரா வைக்கணும். கவலைப்படுறதுனால யார் தன்னுடைய சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? நிறைய பேருக்கு கவலை ரொம்ப இருக்குது. ஐயோ நான் பண்ண போறேன்னு தெரியல. நீங்க காலையில் எழுந்துட்டோம், வேலைக்கு போறதுக்கு பயமா இருக்கும். இப்போ நேற்றே இவ்வளோ பிரச்சனைகள், பாதியத்தான் முடிஞ்சது, இன்னும் பாதி இருக்கு. எங்க எப்படி இப்போ வேலைக்கு எப்படி போறதுன்னு தெரியல. போய் நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பெரிய ஒரு குழப்பம் காலையில் எழுந்த உடனே. ஏன்னா நம்ம காலையில் எழுந்த உடனே மொபைல் எடுத்து பாக்குறோம். நம்ம ஏதாவது மெசேஜ் வந்துதா, வாட்ஸ்அப் இருக்குதா, ஏதாவது இன்ஸ்டாகிராம் இருக்கா, நம்ம ரீல்ஸ் எவ்வளோ போயிருக்குது, இதெல்லாம் தான் பார்க்குறோமே தவிர எழுந்த உடனே கடவுளை துதிச்சு ஸ்தோத்தரித்து அவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தில் வாடுறவங்களாம் நம்ம இருக்கிறதே கிடையாது பாருங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய பிரசன்னத்தில் நாம வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குறைவும் கிடையாது நினைக்கிறேன். தாவீது சொல்றான் பாருங்க, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்ன பின்தொடர். நம்ம சொல்ற ஒரே பிரச்சனைங்க, நம்ம பொழப்பு நாய் பொழப்பாகுதுன்றான் சிலர்லாம் அப்படி சொல்றாங்க. நம்ம பொழப்ப எங்க போய் சொல்றது அப்படின்றான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பிழைக்கணும்னா என்ன தெரிஞ்சுக்கொன்றாரு. நீயும் உன் சந்ததியும் பிழைத்து பெருகும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள், நானே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசமா இருக்கிறேன்றாரு. பொழப்ப பத்தி பேசுறோம், ஆனா மோசமா பேசுறோம். என்னன்னா நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதை தான் பேசுறோம் நம்ம. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா புரியுது. பணம் இல்லைங்க கையில, பேங்க்ல ஒண்ணும் இல்லை, என்ன பண்ண போறேன் தெரியல, இஎம்ஐ வந்துச்சு, யார்கிட்ட கேட்கறது, எங்க நான் போவேன், மளிகை சாமான் எப்படி வாங்குவேன், வாடகை எப்படி கட்டுவேன், ஃபீஸ் எப்படி கட்டுவேன், இதெல்லாம் வந்து நமக்கு சாதாரணமா வாயில வருது. ஆனா பிலிப்பியர் 4:19 சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு, அவர் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் சந்திச்சு வச்சிருக்கிறார். மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு மேல அவருடைய நல்ல பொக்கிஷசாலைக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறோம், ஏன்னா நமக்கு அது புரிய மாட்டேங்குது. எங்கெங்க வானம் திறக்கப்பட்டு, வானம் பார்த்தாக்கா மூடணும், வானம் மூடிட்டே தான் இருக்குது, எங்க திறக்குது? இந்த வார்த்தைகள்லாம் எடுத்து விசுவாசிங்க. ஆண்டவர் நமக்காக அவருடைய பண்டசாலையாகிய வானத்தை திறந்து வச்சிருக்கிறார். இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை நம்ம மேல ஊட்டுறதுக்காக. நம்ம பொழுதன்னைக்கும் கவலைப்பட்டுக்கின்னு இதெல்லாம் விட்டுட்டு கவலையை பேசுறோம், அப்புறம் பயத்தை பேசுறோம், இல்லாமைய பேசுறோம், வறுமையை பேசுறோம், தரித்திரத்தை பேசுறோம், வியாதியை பேசுறோம், பேய கூட பேசுறோம். பிசாசு பெரிய பிரச்சனைங்க, அவன் தாங்க எல்லாத்துக்கும் காரணம், விட மாட்டேங்கிறாங்க. அவனை பத்தி நல்லா பேசுறோம், ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு நமக்கு நம்ம யோசிக்கிறதே இல்லை. இயேசு சொல்றாரு, இயேசு பிசாசு கிரியை செய்யறான்னு சொல்ல, என் பிதா ஆதி முதல் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். God is busy at work. Do you know that? உங்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறாருங்க. உங்களை எப்படி முன்னேற்றது, உங்களை எப்படி மேல கொண்டு வர்றது, உங்களோட கரத்தை எப்படி பிடிச்சு தூக்குறது. அப்ப ஏன் தூக்க மாட்டேங்கிறாரு? அவருக்கு தெரியாதா நான் கவலையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், தரித்திரத்தில் இருக்கிறேன், இல்லாமல் இருக்கிறேன், பண கஷ்டத்தில் இருக்கிறேன்னு அவருக்கு தெரியாதா? தெரியுங்க. நீங்க கவலைப்பட்டு இருந்தா அவர் எப்படி வர முடியும்? நீங்க கவலைப்பட்டு இருந்தா, கவலையிலே மூழ்கின்னு கிடந்தா, கடன்ல மூழ்கின்னு இருந்தா அவர் எப்படி உங்க கையை பிடிச்சு தூக்க முடியும்? விசுவாசத்தோடு வார்த்தையை பேசுவோமோன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, அவரை நோக்கி கூப்பிடுவோமோன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்ன பண்றாருன்னா ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ரோமர் 10:12-13 நம்ம வாசிக்கிறோம். அவரை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அப்ப அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளணும், அவரை ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை பத்தி என்ன சொல்லி வச்சுக்கிறார், எனக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சிருக்கிறாருன்ற யோசிச்சு பார்க்கணும். அவர் நம்மளே நினைச்சிட்டு இருக்கிறாருங்க, ஆசீர்வதிக்கணும்ன்ற அந்த விஷயத்துல அவர் நம்மள நினைச்சிருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் எல்லார்கிட்டையும் இருக்குங்க பணம், என்கிட்ட தாங்க இல்லை. எல்லார்கிட்டையும் பணம் இருக்குங்க. கெட்ட ஜீவியெல்லாம் ஜீவிக்கிறான், அவன்கிட்டலாம் நிறைய பணம் இருக்குது, அவன்லாம் என்னென்னமோ வாங்குறான், எல்லாம் இஷ்டத்துக்கு போய் செலவு பண்ணுறான். ஆனால் நம்மளால ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட கூட முடிய மாட்டேங்குதுங்க, நம்மகிட்ட பணமே இருக்க மாட்டேங்குது. அது என்னமோ தெரியல, நம்மகிட்ட வர மாட்டேங்குது. வரமாட்டேன்னு சொல்லி தான் வர விடாம பண்றீங்க நீங்க. ஹலோ, அப்ப
கவலைப்படுறதை நிறுத்திட்டு அவர் நோக்கி பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கவலைப்படுறது முதல்ல என்ன பண்ணணும்? நிறுத்தணும். அவர் கேட்குற கவலைப்படுறதுனால யார் சரீரத்தில் ஒரு முழத்தை யார் கூட்ட முடியும்? சில இதெல்லாம் கவனிச்சு பாருங்க சொல்றாரு. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறது கூட இல்லை, ஆனாலும் அவைகளெல்லாம் பிழை போட்டுக்கிறார் கர்த்தர். அதுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்குறாரு. காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்க. இது யார் நட்டது? யாருமே விதைகளை நடலை. அது ஸ்பின்னிங் மில் வச்சு கலர் கலராக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்றது இல்லை. அவைகளே கர்த்தர் என்ன பண்றாரு? உடுத்து வைக்கிறாரு. எப்படின்னா, இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடுற அந்த காட்டு புல்லுக்கு கர்த்தர் எப்படி உடுத்து வைக்கிறாருன்னா, சாலமோன் முதலாக அவனுடைய சர்வ மகிமையில இந்த மாதிரி உடுத்திருந்த இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல், அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல், அந்த மாதிரி ஒரு ஆசம் கலர், பிளசன்ட் வண்டர்ஃபுல் கலர்ஸ் வச்சு இந்த காட்டு புஷ்பத்தை அவர் அலங்கரிக்கிறாருங்க. அவர் கேட்கிறாரு, அந்த காட்டு புஷ்பத்தோட அந்த ஆகாயத்து பறவைகளை விட நீங்க ரொம்ப விசேஷித்தரெல்லாம் இருக்கிறீர்கள். ஏன்னா அவைகளெல்லாம் அவருடைய பிள்ளைகள் கிடையாது, ஆனா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகவே அவர் சொல்ற கவலைப்படுறதை நிறுத்துங்க அப்படின்றார். கவலைப்படுறது முதல்ல நிறுத்தணும். எப்படி நிறுத்துறது? ஆங்கில வேதாமத்தில் அந்த வசனம் எப்படி வருது? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, do not worry by saying, take no thought by saying, சொல்றது மூலமா ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரே கவலையா இருக்குங்க. என் மகளை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு, என் மகனை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குது, என்ன பண்ண போறாங்களோ தெரியல, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி வாழ்க்கையில முன்னேறுவாங்க, எப்படின்னா அவர் இருக்கிறாரு, அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். வேற சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் விசுவாசிக்கிறதே கிடையாது. வேற சிலர் என்ன பண்ணுவாங்க? தினந்தோறும் ஜெபம் பண்ணுவாங்க, விசுவாசிக்கிறான் ஆண்டவரே விசுவாசிக்கிறான், ஆனா ஒண்ணுமே நடக்கவே மாட்டேங்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு 1000 முறை வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஹலோ, அதுதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டோன்றது 100 முறை சொல்லணும். ஒரு நாளைக்கு 100 முறை சொல்ல முடியுதான்னு பார்க்கணும். முதல்ல சொல்லவே முடியாது. முதல்ல ஆரம்பத்தில் நானே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். 100 முறை, அப்பா 3 முறை சொன்னோன்னா எனக்கு இவ்வளோ முறை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இது. 100 முறை சொல்ல முடியல முதல்ல ஸ்டார்டிங்ல என்னால கூட. ஆனா ப்ராக்டிஸ் பண்ண 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 அது வருது. ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கெட்ல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்க, நான் ஒன்றும் இல்லாத போதில இருந்தா நான் சொல்றேன் இதெல்லாம். அப்ப அவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க. எதுக்கு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உணவுக்காக உடைக்காக என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்கன்றாங்க. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அதெல்லாம் பெரிய கவலையா இருக்கு. இருக்கிறதுலயே பெரிய கவலை அதுதான். மனுஷன் வேலைக்கு போறது எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. நல்லா சாப்பிடணும், 3 வேளை நல்லா சாப்பிடணும், நல்ல துணிமணி போடணும். இது பத்தி தான் ஒரே கவலை. பிறந்த நாள் வருது, துணி எடுக்க முடியல, கல்யாண நாள் வருது, ஒன்று கொண்டாட முடியல. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணவே முடியல. ஏன்னா பணம் இல்லை, கவலை தான் இருக்குது. நிறைய கவலை இருக்கா, நிறைய இருக்குது. பணம் இருக்கா, ஒண்ணுமே இல்லை, பணமே இல்லை சுத்தமா. ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. ஏன்னா ஆசீர்வாதத்தை பேசவே இல்லை. ஏன் கவலை நிறைய இருக்கு? ஏன்னா கவலையே பேசிட்டே இருக்காங்க. பேசி 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 அந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். எனக்கு என் எதிர்காலத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. இப்பயே யாருமே என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறாங்களே, எனக்கு வயசாச்சுன்னா யாரு கவனிப்பாங்க? மோசேக்கு 120 வயசுங்க, கண் இருளடையவில்லை, பலன் குன்றவில்லை சரீரத்துல. அவனுக்கும் அவ்வளோ ஹெல்த்தியா வச்சிருந்தார் ஆண்டவர். ஹலோ, காலேப் எடுத்துக்கோங்க, அவன் 40 வயசு எப்படி ஒரு போர் வீரன் மாதிரி இருந்தானா, 80 வயசு அதே மாதிரி தான் இருந்தான். நம்ம 40க்கு தள்ளாட ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதாங்க, 40 ஆயிடுச்சு, சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அப்படியே தள்ளாட ஆரம்பிச்சிடும். நம்மள வயசாவது இல்லைங்களா அப்படின்றோம். இந்த பேய் கதையெல்லாம் முதல்ல நிறுத்திட்டு, நான் பைபிள்ல எப்படி சொல்லி இருக்குதோ அந்த மாதிரி இருப்பேன். கழுகுக்கு சமானமாய் கர்த்தர் என் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். இது என்னைக்காவது நம்ம சொல்லிடுறோமான்னு பாருங்க. பைபிள்ல தானே இருக்கு, கர்த்தர் தானே சொல்லிக்கிறாரு. கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போலாகுது. ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் கேப்பபிள், ஐ எம் வெல் ஏபிள். இதெல்லாம் சொல்லணும் நல்லா. எனக்கு நல்லா வருது பாருங்க, ஏன்னா சொல்லிட்டே இருக்கிறேன் நான். ஐ எம் வெல் ஏபிள்,
I'm strong, I'm capable, I'm favored, I'm redeemed, I'm delivered, I'm healed, I'm saved, I'm blessed. சொல்லணும், டெய்லி சொல்லணும் இதெல்லாம். அப்ப அவர் சொல்ற கவலைப்படுறது நிறுத்துப்பா. ஏன் நிறுத்தணும்? இதெல்லாம் உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க எதை பத்தியுமே கவலையே கிடையாது. ஏன்னா அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்க 2 பேரும் இருக்காங்க, அவ்வளவுதான். என்ன கேட்டாலும் அங்க கிடைக்கும். அவங்க 2 பேருக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அது ஒரு பெரிய கான்பிடன்ஸ். காலையில நல்லா தூங்குறாங்க, நைட்டு நல்லா தூங்கி காலையில ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சி அவங்கெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ள சாப்பாடுலாம் ரெடியா இருக்குது. எல்லாம் டேபிள் மேல வந்து எல்லாம் கட்டி நல்லா வச்சு, அப்பா தண்ணி பிடிங்க, வாட்டர் கேன்ல தண்ணி பிடிக்கணும், கொண்டு போய் டிராப் பண்ணும். எல்லாம் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, எல்லாம் ரெடியா இருக்கும். அப்படி அவங்க எதை பத்தியும் கவலையே படுறது கிடையாது. நான் சொல்றேன், நமக்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு இதெல்லாம் வேண்டவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்து இருக்கிறாருங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் கவலை விட்டு ஒழிங்க. ஏன்னா கவலை, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அவனை ஒடுக்கும். ஏன் ஒடுங்கி போறோம்? உள்ள கவலை ஒடுக்கிட்டே இருக்கு. கவலை என்ன பண்ணுதுன்னா, திரும்ப என்ன பண்ணுது? ரீவைண்ட் பட்டன் அழுத்துது, அப்புறம் பிளே பட்டன் அழுத்துது, அப்புறம் பாஸ் பட்டன், ரீவைண்ட் பட்டன், பிளே பட்டன், பாஸ் பட்டன், ரீவைண்ட் பட்டன், பிளே பட்டன். திரும்ப சில எண்ணங்களை நம்முடைய மனதுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கு. அதனால தான் இந்த கவலை உள்ள இருக்கிறனால தான் லேசா தலைவலிச்சா கூட ஒருவேளை இது கேன்சரா இருக்குமோ நான் நினைக்கிறோம் பாருங்க. ஒரே பயமா இருக்குங்க வாழ்க்கைய நினைச்சாக்கா. இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இல்லை அப்படின்றோம். எவன் ஒன்றும் இல்லாம இருக்கலாம், நான் இருப்பேன் கண்டிப்பா. ஏன்னா கர்த்தருக்கு நான் வேணும். அவர் சொல்கிறார், உனக்கு நீடு ஆயில நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். நான் சும்மா பாதி வயசுல போற ஆள்லாம் கிடையாது. நான் இன்னைக்கே சொல்றேன், தைரியமா சொல்றேன். நான் நல்லா வாழ்வேன், அநேக ஆண்டுகள் வாழ்வேன், ஆண்டவரோட நாமத்தை பறைசாற்றுவேன். பலன் குன்றாமல் இருக்கும், ஒளி மங்காத இருக்கும் கண்கள்ல. பவர் குறையறதே கிடையாது, ஸ்ட்ரென்த் குறையறதே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பேன், பவர்ஃபுல்லா இருப்பேன், வெல்லேபிளா இருப்பேன், கேப்பபிளா இருப்பேன், எல்லாத்தையும் செய்ய முடியும் என்னால. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கண்டிப்பா உண்டு. அப்ப கவலைப்படுறதை நிறுத்திட்டு விசுவாசிக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? துவங்க வேண்டும். அவரை போக்கஸ் பண்ணணும், அவரை விசுவாசிக்கணும். எங்கெங்க இருக்கிறார்? நானும் எத்தனையோ வருஷமா தேடினுக்கிறேன். அவரை பார்த்தா விசுவாசிக்கலாம், அவர் மேல நம்ம விசுவாசத்தை வச்சிடலாம், அவரை நேரில் பார்த்து ஆண்டவரை நாம விசுவாசிக்கிறோம் சொல்லிடலான்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. எங்க இருக்கிறார் அவரு? நானும் விசுவாசினே தானே இருக்கிறேன்றாங்க. இல்லைங்க, அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது அவர் இதோ இங்க இருக்கிறாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அவரால் தான் எல்லாமே உண்டாச்சு. அவர் எங்க இருக்கிறாரு? இதோ இங்க இருக்கிறாரு, அப்புறம் இதோ இங்க இருக்கிறாரு, என்னுடைய ஆவிக்குள்ள இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் மூலமா உள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், உள்ள இருக்கிறாரு, என் கூட பேசுறாரு, உங்களோட கூட பேசுறாரு. ஆனா நமக்கு நிறைய சத்தங்கள் கேட்கறதுனால இந்த இவரு பேசுற சத்தம் நமக்கு கேட்க மாட்டேங்குது. நிறைய சத்தம், என்னன்னா சத்தம், இந்த ஃபிளஷ் பயங்கரமா நம்மகிட்ட பேசுது, பசி எடுக்குது, இப்ப டீ குடிச்சே ஆகணும், கேட்டுக்குதான் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும், இப்போ சாப்பிடணும், எனக்கு ஸ்வீட் வேணும், இப்போ கறி வேணும் எனக்கு. சரீரம் பேசுதுங்க, நிறைய பேசு பாருங்க, அது நம்மளுக்கு நல்லா கேக்குது. ஆவியானவர் உள்ள இருந்து பேசுறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், பலம் கொண்டு திடமானதா இரு, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் மோசையோட இருந்தது போல உங்கூடவும் நான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். உள்ள இருந்து அவர் பேசிட்டே இருக்கிறாரு, இவர் சத்தம் கேட்கவே மாட்டேங்குது நமக்கு. சரீரம் பேசுதுன்னு சொன்னா அப்புறம் மைண்ட் பேச ஆரம்பிக்குது. என்ன வாழ்க்கையோ இது, ஏன் தான் வாழ்ந்துன்னு இருக்கணும் தெரியல, எதுவும் வாய்க்க மாட்டேங்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையில, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, இப்படி எல்லாம் மைண்டு பேசிட்டு பாருங்க. நிறைய பணத்துக்கு என்ன பண்ண போறோன்னு தெரியல,
இவ்வளோ கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில், என்னைக்கு தான் ஒரு விடிவு காலம் வரப்போகுது. மைண்டு பேசுது, மைண்ட் வாய்ஸ் நமக்கு நல்லா கேட்குது. அதனால தான் ஏதாவது ஒரு சின்ன உரசல் வந்தால் கூட உடனே பஸ்ட் ஆகும் பயங்கரமா. ஏன்னா அது திரி கொளுத்துற மாதிரி ஆயிடுது. பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்கிறோம். சும்மா லேசா ஒரு பிரச்சனைன்னா கூட தாங்க முடியுது கிடையாது. அப்ப இதெல்லாம், இந்த வாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு, சரி என்ன கேட்டாலும் கொஞ்ச நேரம் சும்மாரு, பைபிள் படிக்காம உனக்கு நான் இட்லி தரமாட்டேன், கொஞ்ச நேரம் சும்மாரு, நான் பைபிள் படிக்கணும், இப்போ கடவுளோட பேசணும், அவர் எனக்கு முக்கியமான தகவலை வச்சிருக்கிறாரு, நான் அவர்கிட்ட பேச போறேன், அவர் எனக்கு நிறைய சொல்லி தர போறாரு, அவரை போக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னா எங்க போக்கஸ் பண்ணணும்? இங்க போக்கஸ் பண்ணணும். நம்ம இங்க போக்கஸ் பண்ணணும். அவருடைய வார்த்தையை போக்கஸ் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், ஐயா நான் எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறேன், ரொம்ப துயரத்தில் இருக்கிறேன், நான் நிறைய பேர் எனக்கு விரோதமா எழும்புறாங்க, நான் என்ன பண்றேன்னே தெரியல, நான் ஒன்றும் பண்ணலங்க, நல்லதுதான் பண்றேன், நல்லது பண்ண கூட எனக்கு கெடுதல் பண்றாங்கய்யா, நான் என்ன பண்றேன், துன்பத்தை அனுபவிக்கிறேன் நான் அப்படின்னு 138 சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், யூ வில் ரிவைவ் மீ. எங்க துன்பத்தின் மத்தியில நடந்தாலும், என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அவருடைய ரைட் ஹேண்ட் பாத்தீங்களா, வெரி பவர்ஃபுல். ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் மீன்ஸ் அத்தாரிட்டி, இட் மீன்ஸ் பவர். எந்த வேலையை செய்யறதுனாலும் நம்ம அந்த ரைட் ஹேண்டை தான் யூஸ் பண்றோம். ரைட் ஹேண்ட் மீன்ஸ் பவர், ரைட் ஹேண்ட் மீன்ஸ் அத்தாரிட்டி. அவருடைய வல்லமையினால நம்மளை அவர் என்ன பண்றாரு, ரட்சிக்கிறார். 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாதியில விட மாட்டார், பாதியில விட மாட்டார், அவர் செஞ்சு முடிப்பார் கண்டிப்பா. யாருக்காக? எனக்காக. அங்க பாருங்க, நமக்காகன்னு சொல்லல, அவர் தாவீது சொல்றார், தாவீது தான் இந்த சங்கீதத்தை எழுதுறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்க கண்டிப்பா. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இந்த தாவீது அவன் வேற ஏதோ ஒரு அம்மாவுக்கு பிறந்த ஒரு பையன், அதனால தான் அவனை வீட்டில் வைக்காம சொற்ப ஆடுகளை கொடுத்து வனாந்தரத்தில் போய் மேய்க்க சொல்லி விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டர்வியூ நடக்க வைக்கிறார் ஆண்டவர். இப்போ ஈசாயினோட குமாரனை நான் தெரிஞ்சு கொண்டுக்கிறேன், ராஜாவை தெரிஞ்சு கொண்டுறேன், நீ தைல கொம்பை எடுத்து அதை தைலத்தினால நிரப்பி நீ நேராக ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அங்கே போய் பெத்லகேம் போய் அங்கே போய் அவனை அபிஷேகம் பண்ண, நான் உனக்கு சொல்கிறேன் யாருன்னு போ அப்படின்னாரு. நேராக போகிறாங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அவன் சும்மா பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், கிட்டார் வாசிக்கன்னு கடவுளுடைய நாமத்தை புகழ்ந்து, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி என்னை ரட்சிப்பார், அவருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும் பாடி நிறுவாங்க. பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. இங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் அவங்க அப்பா அனுப்புனோடனே முதல் பையனை பார்த்தோன்னா வாட்ட சாட்டமா இருக்கிறான். பாடி என்னடா பாடி இது, பயங்கரமா ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறான். இவன் தாங்க யுத்தத்துக்கெல்லாம் போனான்னா இவன் தான் ரைட்டு. கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கறான், நான் இருதயத்தை பார்க்கறேன், இவனை நான் தெரிந்து கொள்ள இவனை தள்ளினேன் நான் அப்படின்றாரு. பிரியமானவன், நான் சொல்றேன், நம்மளோட அழகானவங்க, நம்மளோட கல்வி அறிவில் சிறந்தவங்க, நம்மளோட திறமசாலிகள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனா அவங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இது என் சாமர்த்தியமோ என் கை பலனோ கிடையாதுங்க, நான் சும்மா கர்த்தரை நம்பணுங்க, அவர் மேல நம்பிக்கை வச்சேங்க, அவ்வளவுதாங்க. கவலைப்படாதன்னு சொன்னார், கவலைப்படல. அவர் மேல நம்பிக்கை வைக்க சொன்னார், நம்பிக்கை வச்சேன். அவரை போக்கஸ் பண்ண சொன்னார், நான் அவருடைய வார்த்தையே போக்கஸ் பண்றேன். என்னை எங்க கொண்டு வந்துட்டாருங்க அப்படின்னு இப்ப நான் சொன்னேன்னா, இது யாருக்கு மகிமை கொண்டு வரும் பாருங்க. எனக்கு சரியான கல்வி அறிவு கிடையாது, மற்றவங்க முன்னாடி பேச தெரியாது, எனக்கு கோர்வையா 4 சென்டென்ஸ் கூட பேச தெரியாது, கல்வி அறிவு சரியா இல்லை, எதுவுமே சரியா கிடையாது. என்னுடைய பின்னணியோ என்னுடைய குடும்ப பின்னணியோ ஃபேமிலி பேக்ரவுண்டு பெருசா ஒன்றும் கிடையாது, ஒரு பண பலமோ இல்லை வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, என்ன எடுக்கிறார், பிக் பண்றாரு. சொல்ற காட் பிக்ஸ் யூ, உங்களை எடுக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். எப்படி எடுக்கிறார்னா, அவர் எடுக்கும் போதே சிறியவனை குப்பையிலிருந்தும் எளியவனை புழுதியிலிருந்தும் எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறாரு. நாம என்ன பண்றோம், புழுதியில இருக்கிறாங்க, குப்பையில இருக்கிறாங்க, இப்படியா சொல்லுங்கிறோங்க. அவர் அவங்களெல்லாம் எடுத்து பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைக்கிறவருங்க. அவரை நம்புங்க போதும். ஹலோ,
என்னன்னைக்கு குப்பையில உட்காந்துருவேன்னு நினைச்சிடாதீங்க. குப்பையில கடந்து என்ன தூக்கி கோபுரத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்க பிரமாதமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறாரு. அவர் ரத்தத்தினால என்னை கழுவி இருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், எனக்கு அருமையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். நான் சொல்றேன், உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் தருகிறார். அப்ப தாவீதுக்கு ஒண்ணுமே தெரியல. 6 பேரோ நடக்க வச்சிட்டான். சாமுவேல் சொல்ற எவனையுமே கர்த்தர் தெரிந்து கொள்ள. அப்ப அந்த தாவீதினுடைய தகப்பன் ஈசாயை பார்த்துக்கிறான். ஏமா இவ்வளவுதானா உனக்கு பிள்ளைங்க, வேற யாராவது இருக்காங்களா? ஆமாங்க, ஒருத்தன் இருக்கிறான், இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். பேர் என்ன பேரை சொல்லவே இல்லை. இன்னும் ஒருவன் இருக்கிறான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் எங்க? வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து வர வைப்பான். அவன் வராம நான் சாப்பிடவே முடியாது, யாரும் உட்காரவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, நில்லு பேசாம அப்படின்ட்டு. அங்கிருந்து போயிட்டு தாவீத கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்து அவன் நடந்து வரும்பொழுது அப்படி ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிருந்தா வேறு வேலை எப்படி நனைஞ்சு போயிருப்பான், எப்படி ஸ்மெல் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நடந்து வரான். கர்த்தர் சொல்லு, இவனை தான் நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்ற, உங்களை பார்த்து சொல்ற, உங்களை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். I have chosen you to show my power through you, to show my glory, to show my life, to show my light through you to the world. இந்த உலகத்துக்கு அவர் யாருன்னு சொல்றதுக்காக தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்காரு, சும்மா கிடையாது. இவனை தெரிஞ்செடுத்தாரு பாருங்க. தெரிஞ்செடுத்த உடனே இவனுக்கு அசாத்தியமான ஒரு பவர் வந்துச்சு. அந்த சாமுவேல் என்ன பண்ற, தைல கொம்பு உடைச்சி அவன் தலை மேல ஊத்தி அவன் அபிஷேகம் பண்ண உடனே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அவன் மேல தங்கித்தார். அந்நாள் முதற்கொண்டு ஒரு விசேஷித்த ஒரு சக்தி, a special power of God, a special anointing of God. The Spirit of God has come down on David and dwell inside of him. அங்கே தங்கிட்டார் வந்து ஒரு ஸ்பெஷல் பவர். இப்ப பாத்தீங்கன்னா சிங்கத்தை பார்த்தா ஆடு மாதிரி தெரிந்தவனு. இவன் சின்ன வயசுதான். சிங்கம் வந்து எப்படியாவது ஒரு ஆட்டை கவின் போலான்னு பார்த்தா அதை துரத்துறான் பாருங்க. துரத்தி போய் பெடரைய பிடிச்சி அதை அப்படியே ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போடுறான். அவ்வளோ பெரிய ஒரு பவர் வந்துட்டு. ஆள் மெலிசாதான் இருக்கிறான், சிவந்த மேனியும் சௌந்தரியமான இருக்கிறான், அழகும் ரூபம் உள்ளவனா இருக்கிறான், மெலிசா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், அழகா. பெரிய பாடிலாம் அவன் அண்ணன மாதிரி ஒரு பெரிய ஜிப் பாடிலாம் கிடையாது, ராணுவத்துக்கு தகுதியானவன்லாம் கிடையாது, 56 இன்ச்சு மார்பெல்லாம் கிடையாது. அவன் சும்மா பியூனியா இருக்கிறான், ஒல்லியா இருக்கிறான், அழகா இருக்கிறான். கிட்டார் கொடுத்தா வாசிப்பான், அவ்வளவுதான். பாட்டு எதாவது பாடுவான், அவ்வளவுதான் தெரியும் அவனுக்கு. ஆனா கடவுளுடைய வல்லமை அவன் மேல வந்துச்சு பாருங்க, ஒரு விசேஷித்த வல்லமை. நான் சொல்றேன், என்னைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பயே ஒரு விசேஷித்த வல்லமை உங்க மேல வந்தாச்சு. ஹல்லேலூயா. A special power, a special anointing. அந்த ஸ்பெஷல் பவர் என்ன பண்ணுது? எதை பார்த்தாலும் நம்ம செய்து சாதாரணமா ஜெயிச்சலாங்க. இது என்ன ஒரு பெரிய விஷயம்? சிங்கத்தை அப்படிதான் அடிச்சு போட்டான். இன்னொரு முறை ஒரு கரடி வந்து அதையும் ஆய கிழிச்சு போட்டான். அதுக்கடுத்தது பெருசு 9 அடி உயரம் கோலியாத் வரான். ஆட இவன் என்னங்க சாதாரண பேச்சு அப்படிதான் மாறி போயிடுச்சு பாருங்க. இந்த அபிஷேகம் வந்த உடனே பேச்செல்லாம் மாறிச்சு. இவனங்க ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய சேனைகளை நீந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சலனம் இல்லாதவன் ஏமாத்திரம். இவனை கொடுங்க, நான் போய் அடிச்சு தூக்கிட்டு வரேன்றான். நான் சொல்றேன், உங்க மேல அதே மாதிரி அனாயிண்டிங் உங்க மேல இருக்கு. அபிஷேகம், சிறந்த வல்லமை, ஒரு ஸ்பெஷல் வல்லமை உங்க மேல இருக்குது. இந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்குது. குறிப்பா இந்த பவர் என்ன பண்ணுதுன்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தை மட்டும் வாசிச்சு நான் முடிக்க விரும்புறேன். இந்த விசேஷித்த வல்லமை என்ன பண்ணுது? அவர் சொல்றாரு, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் 18ஆம் வசனத்திலையும் அவர் சொல்றாரு, என் சாமர்த்தியம், என் கை பலன் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலனை கொடுத்தது என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவர் நினைச்சுக்கிறார் நம்மள. கர்த்தரோ நம் நினைவா இருக்கிறார், ஆனா நீங்க அவர் நினைவா இருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, எச்சரிக்கையாரு, தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணு, நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறபடி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். A special anointing, a special power for what has been given to you. For what? To earn enormous wealth.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விசேஷித்த பலனை அவர் உங்க மேல வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை உங்க பாக்கெட்லயோ பர்ஸ்லயோ அக்கௌண்ட்ல ஒன்னும் எல்லாம் வரலாம். ஆனா இதை நம்புங்க, அவர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒரு விசேஷித்த வல்லமை என் மேல இருக்கு. என் சாமர்த்தியம் கிடையாது, என் கை பலன் கிடையாது, என்னுடைய ஸ்ட்ரென்த் கிடையாது. அவர் எனக்கு ஒரு விசேஷித்த பவரை கொடுத்துக்கிறார். என்னத்துக்குன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பவரை கொடுத்துக்கிறாரு. என்னால இது முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கணுங்க. இதெல்லாம் என்னால முடியுங்க. இந்த டீல முடிக்க என்னால முடியும். இந்த டார்கெட்டை உடச்சி நொறுக்க என்னால முடியும். இங்க இருந்து நான் மேல வர்றதுக்கு என்னால முடியும். ஏன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு கொடுத்துட்டாரு. அது மேல இருக்கு. விசுவாசிச்சா அதுக்கேத்த மாதிரி பேசுவோம், விசுவாசிச்சா அதுக்கேத்த மாதிரி நம்ம நடப்போம். விசுவாசிச்சா ஒரு முறை ஒரு போன்ல வந்து முடியாதுங்க, இல்லைங்க நான் இதை குவிட் பண்றேங்க அப்படின்னு ஒன்றும் விட மாட்டோம். நான் உங்களுக்கு சொல்றேன், இதை நம்புங்க ஆழமா. இன்னைக்கு நைட்டு போய் வீட்டில் படுக்கும்பொழுது, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறேன், என் மேல ஒரு விசேஷத்தை வல்லம் இருக்குதுன்னு இந்த ஐயா சொன்னாரு. நான் அதை நம்புறேன், விசுவாசிக்கிறேன். என் சாமர்த்தியம் இல்லை, இவ்வளவு நாள் என் சாமர்த்தியம் நினைச்சேன், எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இருக்கிற கல்வி அறிவு, எனக்கு இருக்கிற அனுபவம், இதெல்லாத்தையும் நான் நம்பினேன். எனக்கு இருக்கிற ஸ்கில் எல்லாம் நம்பினேன். ஆனா இதெல்லாம் தூக்கி ஓரம் வைக்கிறேன், இதெல்லாம் இருட்டேன் ஒரு பக்கம். ஆனா இன்னைக்குல இருந்து என் மேல இருக்கிற அந்த விசேஷத்தை வல்லமை நம்புறேன், அந்த வல்லமையை விசுவாசிக்கிறேன். எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பலனை கொடுத்துக்கிறீன்னு நான் நம்புறேன். என்னால இதை செய்ய முடியும்ன்றதை நான் நம்புறேன். இங்க மட்டும் கிடையாது, எங்க போனாலும் நான் நல்லா வருவேன். இந்த வேலை மட்டும் கிடையாது. நான் சொல்றேன், எந்த வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு கைகூடி வரும். அந்த காரியம் வாய்க்கும், அந்த காரியம் சித்திக்கும், வழிகள் திறக்கும், அனுகூலமான கதவுகள் திறக்கும், வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் பெரிய லெவல்ல வருவீங்க நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த வல்லமை உங்க மேல இருக்கு. இதாங்க ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை. எவ்வளவு அற்புதம் பாருங்க. இந்த வல்லமை உங்க மேல இருக்குது. அந்த வல்லமை டெய்லி கிரியை செய்து அந்த வல்லமை வேலை செய்யும். கண்டிப்பா நீங்க வாயை திறந்து பேசினா கண்டிப்பா அது நடக்கும். டீல் முடியும், டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஒரு மாசத்தை டார்கெட்டை ஒரே வாரத்தில் அச்சீவ் பண்ண கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏன் இப்ப முடிய மாட்டேங்குது? ஏன்னா நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், 1000 முறை சொல்றோம், எல்லாம் வந்து எல்லாம் அப்படியே முடிகிற மாதிரி வார்த்தைங்க அப்படியே போயிட்டுங்க. அப்படியே முதல்ல இதை சொல்றதை நிறுத்திட்டு, கர்த்தர் வந்து புதிய காரியங்களை எனக்காக செய்யறேன்னு சொல்றாரு. முந்தினவங்களே நினைக்காதீங்க. நம்ம என்ன பண்றோம், அப்படி தாங்க. ஒரு முறை ஒரு கிளைண்ட் கிட்ட பேசினா, அவர் இப்படி சொன்னாரா அப்படி சொன்னாரா, அங்க வந்து பாக்குறேன்னு சொன்னா, கடைசியில பாத்தீங்கன்னா வாங்கவே இல்லைங்க, போயிட்டாரு. அவர் சொல்ற, முந்தினது நினைக்காத, பூர்வமானது சிந்திக்காத, இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். Behold, I am doing a new thing. I'm going to do a new thing. நான் புதிய காரியத்தை செய்யறேன். ஒன்னு அடைச்சாங்க, அவர் 1000 வழிகளை திறக்க வல்லவரா இருக்கிறாருங்க. ஒன்னு போனா என்ன இருக்குது, 1000 வழிகளை அவர் திறக்கிறார், 1000 கதவுகளை அவர் திறக்கிறாரு. அநேகரை உங்களிடத்துல கொண்டு வருவாரு. நான் சொல்றேன், எனக்கு கொண்டு வருவார் அந்த மாதிரி. எவ்வளவு வாசல்களை திறக்கிறார் ஆண்டவர். நான் சொல்றேன், இவ்வளவு வருஷமா ஒரே ஒரு சர்வீஸ் தான் நடத்திட்டு இருந்தேன். இந்த 27ஆம் தேதி இந்தியிலே சர்வீஸ் ஆரம்பிக்கிறேன். இந்தியிலே பாட்டு, வர்ஷிப்பு எல்லாம் இந்தி. இந்தியில 10 பேர் வந்துட்டாங்க போன வாரம். நான் போய் கூப்பிடல, அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களா தேடின்னு வராங்க. ஏன்னா கடவுள் கூட்டின்னு வராருங்க. ஏன்னா இங்க வசனம் போதிக்கப்படுது, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இங்க இருக்கு. அந்த பிரசன்னத்துல இங்க வந்து அற்புதங்கள் நடக்குது, பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்குது. ஜனங்கள் அவர் கூட்டின்னு வராரு. நான் சொல்றேன், 10 பேர் இல்ல, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா இங்கெல்லாம் உட்காரத்துக்கு இடமே இருக்காது, அவ்வளவு பேர் வருவாங்க கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக இந்த ஆராதனை இருக்கும். நான் சொல்றேன், நிறைய வாய்ப்புகளை கடவுள் உங்களுக்கு கொண்டு வருவார், நிறைய வாசல்களை திறப்பார். என்ன பண்ணணும், நம்ம நம்பணும், நம்பணும். வேதம் சொல்லுகிறது, அவர் வந்து நான் தான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்பதை நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையெல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்றாரு. இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்புறம் சொல்றாரு, ஏசாயா 45:3 இந்த வசனம் இருக்கு. 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, எகிப்தின் சம்பாத்தியம். இந்த எகிப்துன்றது இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய சம்பாத்தியம், எகிப்தின் சம்பாத்தியம். நம்ம என்ன பண்றோம், ஒரு சீல் வச்சிடறோம், ஒரு சீலிங் வச்சிடறோம். இவ்வளவுதாங்க, எவ்வளோங்க சம்பளம், எவ்வளோ மாச சம்பளம், இவ்வளவுதாங்க எனக்கு வருது, ஒரு மாசத்துக்குள்ள நம்ம வந்து செலவு பண்ணிக்கணும், அவ்வளவுதான். வரல கேத்த வீக்க வேணாமா, நம்மளே ஒரு சீலிங் வச்சுக்கிறோம், இவ்வளவுதான் அப்படின்னு. நான் சீலிங் வச்சு அதெல்லாம் உடச்சிருந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, வருஷம் கணக்கு ஆயிடுச்சு. நான் வைக்கிறதே கிடையாது, நான் நிறைய வைக்கிறேன்.
ஒரு மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எவ்வளவு தேவை எல்லாம் போட்டு ஆண்டவர் எவ்வளவு தேவை தான் நீங்க பாத்துங்க, அவ்வளவுதான். என் சாமர்த்தியம் இல்லை, கை பலன் கிடையாது, நீங்க பண்ணுங்க. ஏன்னா வாக்கு பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்க பண்ணணும். வாக்கு உரைத்தவர் உண்மையுள்ள. அவர் சொல்ற எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியருடைய வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையருடைய வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாக நீ பார்க்க வேண்டியது இல்லப்பா, அவன் உண்ட வர்றது. ஏன்னா அந்த அனாயிண்டிங் என்ன பண்ணுது, அதை இழுத்துட்டு வருது. அபிஷேகம் இதெல்லாமே இழுத்து கொண்டு வருகிறது. நான் சொல்றேன், எல்லாமே உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பா. காரியங்கள் வாய்க்கும், டீல் முடியும் கண்டிப்பா, கம்பெனி மேல வரும், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சிறந்த வாழ்க்கையாக மாறும். நாம் என்ன பண்ணோம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, அவர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, அவர் எனக்கு ஃபேவர் பண்றாரு, வாசல்ல திறக்கிறாரு, அனுகூலமான கதவுகள் எல்லாம் திறக்கிறாரு, என் மேல ஒரு விசேஷித்த வல்லமை வச்சுக்கிறாரு. அந்த வல்லமை எனக்காக வேலை செய்து கொண்டே இருக்குது. நிறைய டீலிங் முடிக்கும்படி எனக்கு அது உதவி செய்து, நான் ஒரு மாசம் பூரா வந்து நாயா உழைச்சி மாடா உழைச்சி ஓடா தேய வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா உட்காந்த இடத்துல இருந்து என்னால் வேலை செஞ்சு எல்லாத்தையுமே முடிக்க முடியுன்றத நீங்க நம்பும் போது நான் சொல்றேன், அவர் கொண்டு வருவார், எல்லாத்தையும் அவர் கூட்டின்னு வருவார். இந்த டீல் முடி, கை கட்டின தூரத்தில் எல்லாத்தையும் வச்சிருவார். அப்படி அங்கேயே முடிக்க வேண்டியதுதான் வேலையை. ஒரே வார்த்தையில நீங்க டார்கெட்டை முடிக்க முடியும். நான் சொல்றேன், இதெல்லாம் நம்புங்க, அவருடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவர் மேல நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு பாடணும், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். அவரை நம்புங்க போதும். அவரை நம்பும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமேன். இதுதாங்க ஆசீர்வாதத்தினோட வல்லமை, இந்த அனாயிண்டிங் பவர். அதுதான் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கூட ரொம்ப எளிதா முடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்து, அறிவாற்றலை கொடுத்து, சாமர்த்தியத்தை கொடுத்து, ரொம்ப சுலபமா சீக்கிரமா எளிமையா நீங்க அதெல்லாம் முடிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் நேர்த்தியா செஞ்சு முடிப்பார். ஆமேன். நாம் யாரும் எழுந்து நிற்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, சத்தியத்தை கேட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தை கவலை வாட்டி கொண்டிருக்கலாம், மனதில் ஏராளமான கேள்விகள் ஆண்டவரே முட்டி மோதி கொண்டிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தவிர்த்து ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இருதயத்தை உம் பக்கமாக திருப்புகிறோம். எங்களுடைய மனங்களிலே உம்மை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற விதத்தில் நினைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, ஒரு பெரிய வல்லமையை, ஒரு பெரிய விசேஷித்த சக்தியை வச்சிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சக்தி எங்கள் பக்கமாக எல்லா வெற்றியும் இழுத்து கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, இந்த வெற்றி இந்த சக்தி ஆண்டவரே எங்களை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சக்தி எங்களுடைய வாழ்க்கையில எங்களை ஏற்று வருகிற எல்லா பிரச்சனைகள் மேலும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த சக்தி எங்க மேல இருக்குது என்பதை விசுவாசிக்கிறோம். அது எங்களுக்காக வேலை செய்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். எங்களை ஆண்டவரே வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் உண்மை நினைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நினைச்சிருக்கிறது போல நாங்கள் உண்மை நினைக்கிறோம், உண்மை ஃபோக்கஸ் பண்றோம், உடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்றோம். ஆண்டவரே, அந்த வார்த்தையை 100 முறை சொல்றோம். ஆண்டவரே, திரும்ப திரும்ப சொல்றோம், அதை புரிந்து சொல்றோம், அறிந்து சொல்லுகிறோம். ஆண்டவரே, அதை சொல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் கரைபுரண்டு ஓடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, பிசாசினுடைய எல்லா விதமான பொருளாதார பிடிகளில் இருந்து ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் ஆண்டவரை மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு விடுதலையாகி வெளியே வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடனில் இருந்தெல்லாம் ஆண்டவரை வெளியே வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தரமான வாழ்க்கை நீர் அவர்களை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கென்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் அவருடைய வாழ்க்கையில ஏராளமாக செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சாமர்த்தியம், எங்களுடைய கைபலன், எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்கள் தூக்கி ஓரமா வைக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்குல இருந்து உண்மை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்க மேல இருக்கிற அந்த விசேஷமான சக்தியை நம்புறோம். எங்கேயோ கடந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தனை கொண்டு வந்து அவன் அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக ஆக்கினீர். ஆண்டவர், சிங்கத்தை ஜெயிக்க வச்சீர், கரடியை ஜெயிக்க வச்சீர், பெரிய கோலியாத்தை ஜெயிக்க வச்சீர். ஆண்டவரே, நாங்க எவ்வளவு ஒல்லியா இருக்கோம், எவ்வளவு படிச்சிருக்கோம், எவ்வளவு சாமர்த்தியசாலிகள், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற முக்கியம் இல்ல, உம்முடைய ஆவியானவர் எங்களோட கூட இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் எங்களுக்கு இருந்தா போதும். ஆண்டவரே, வாழ்க்கையில நாங்க எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கென்று ஒரு விசேஷித்த சக்தி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். தகப்பனே, இந்த மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடனின் பிடியிலிருந்து இவர்கள் வெளியே வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு நான் காண்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் கடனின் பிடியிலிருந்து வெளியே வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறைவிலிருந்து நிறைவுக்கு நேராக இவர்கள் நடந்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒன்றும் இல்லாத தன்மையிலிருந்து எல்லாம் இருக்கிற நிலைமைக்கு இவர்கள் வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி செலுத்துறோம். கைக்கும் எட்டல வாய்க்கும் எட்டலன்ற நிலைமையிலிருந்து போதுமானதற்கும் அதிகமானது இருக்கிறது என்கிற ஒரு நிலைக்கு இவர்கள் வருகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே நீர் செய்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே பணங்களை வெளியே கொடுத்திருக்கிறார். அந்த பணங்கள்லாம் பத்திரமாய் திரும்ப வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாசல்கள் திறக்கட்டும், வழிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அனுகூலமான பெரிய பெரிய கதவுகள் இவர்களுக்காக திறக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். மெர்லோம் கம்பெனிக்காக ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரன் கரிகாலனுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய டீமுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் பிளஸ் பண்ணுவீராக ஆண்டவரே. தொடர்ந்து இவர்கள் மூலமாக நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.